சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நல்லூர் சுங்கச்சாவடியில் குளம் போல் தேங்கி நிற்கும் மழை நீர். சுங்க கட்டணம் வசூலிக்கும் தனியார் நிறுவனம் மழை நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வாகன ஓட்டிகள் வலியுறுத்தல். சென்னையில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் நுங்கம்பாக்கத்தில் சாலையில் முறிந்து விழுந்த மரங்களை வெட்டி அப்புறப்படுத்திய மாநகராட்சி ஊழியர்கள். சென்னை ஓஎம்ஆரில் பணிக்கு சென்ற பெண் தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. மின்வாரியத்துறையின் அலட்சியத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக சக பணியாளர்கள் குற்றச்சாட்டு. மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பெண் தூய்மை பணியாளர் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம். தமிழக மின்சார வாரியம் சார்பில் 10 லட்சம் ரூபாய், தனியார் ஒப்பந்த நிறுவனம் சார்பில் 10 லட்சம் ரூபாய் அறிவிப்பு. நள்ளிரவு முதல் வெளுத்து வாங்கிய கனமழையால் சென்னை சோழிங்கநல்லூர் ஓஎம்ஆர் சாலையில் தேங்கிய மழை நீர். சாலைகளில் தேங்கிய மழை நீரால் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து சென்ற வாகனங்கள். விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் திருத்தணி நகராட்சிக்கு உட்பட்ட முருகப்பா நகர் உள்ளிட்ட பகுதிகளை சூழ்ந்த வெள்ளம். மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கி நிற்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம். வேலூர் அருகே வெள்ளத்தில் இருசக்கர வாகனத்துடன் அடித்து செல்லப்பட்ட தம்பதி. பொதுமக்கள் துரிதமாக செயல்பட்டு மீட்டதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. வேலூர் மாவட்டம் காட்பாடி, பொன்னை உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் நள்ளிரவு முதல் கொட்டி தீர்த்த கனமழையால் 2 வீடுகள் இடிந்து சேதம். வீடுகளில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. ஒசூர் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கலப்பு காரணமாக நுரை பொங்கி செல்லும் நீர். ஆறு முழுவதும் வெண்போர்வை போர்த்தியது போல் செல்லும் நீரை பார்த்து விவசாயிகள் வேதனை. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் சிறப்பு மீட்பு ஒத்திகை. தீயணைப்பு வீரர்களின் துணிச்சலான ஒத்திகை நிகழ்வை கண்டு பொதுமக்கள் வியப்பு. அலைகளுக்கு நடுவே நமது வீரர்கள் மிகவும் அழகாக, மிகவும் எளிமையாக நீந்தி செல்லும் ஒரு இந்த ரெஸ்கியூ போர்டு நிகழ்வினை நிகழ்த்தும் வீரர்கள் வினீத், சுரேஷ், கார்த்திக் என்பதையும் நமது வீரர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு நபர் சுய நினைவோடு தான் அடுத்தது என்று சொல்லக்கூடிய உயிர்காக்கும் அந்த முதலுதவி அளிக்கப்படுகின்றது. போச்சம்பள்ளி அருகே ஆசிரியர் தம்பதி வீட்டில் 75 சவரன் நகைகள், 5 லட்சம் ரொக்கப்பணம் கொள்ளை. மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. ஆண்டிப்பட்டி அருகே அரசு பள்ளி வளாகத்தில் பலத்த காயங்களுடன் சடலமாக கிடந்த ஆட்டோ ஓட்டுநர். உடலை கைப்பற்றி காவல்துறையினர் தீவிர விசாரணை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மந்தைவெளி பகுதியைச் சேர்ந்த தொழிலாளி ரேபிஸ் நோய் பாதிப்பால் உயிரிழப்பு. முறையான சிகிச்சை எடுத்துக் கொள்ளாததால் இறந்ததாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. 1 சவரன் தங்கம் 74,520 ரூபாய்க்கு விற்பனை.
துபாயிலிருந்து தூத்துக்குடி வஉசி துறைமுகத்திற்கு கடத்தி வரப்பட்ட 3.25 கோடி ரூபாய் மதிப்பிலான சிகரெட்டுகள் பறிமுதல். கண்டெய்னரில் பேரீச்சம்பழத்திற்கு மத்தியில் வைத்து கடத்திய நிலையில் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை. பொன்னேரி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஏரிக்கரை தடுப்பு சுவற்றில் அந்தரத்தில் தொங்கிய அரசு பேருந்து. பேருந்தில் இருந்து அலறி அடித்தபடி வெளியேறி உயிர் தப்பிய பயணிகள். வாலஜாபேட்டை சுங்கச்சாவடி அருகே தனியார் சொகுசு பேருந்து சாலையின் நடுவே தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய பயணிகள். அம்பாசமுத்திரம் அருகே பாபநாசம் பணிமனையில் நிறுத்தப்பட்டிருந்த 3 தனியார் பேருந்துகளில் செல்போன்கள் திருட்டு. நள்ளிரவில் மர்ம நபர் செல்போன்களை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி. விடுமுறை தினத்தையொட்டி குற்றாலத்தில் அலைமோதிய சுற்றுலா பயணிகள் கூட்டம். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி நீரில் குடும்பத்துடன் குதூகல குளியல் போட்ட பொதுமக்கள். நாகையில் சிவபெருமானுக்காக மீனவர்கள் தங்க மீனை கடலில் விடும் நிகழ்ச்சி கோலாகலம். சிவனடியார்கள் மற்றும் திரளான மீனவர்கள் பங்கேற்று வழிபாடு. அமெரிக்காவில் வசிக்கும் 5.5 கோடி வெளிநாட்டினரின் விசாக்கள் மறுபரிசீலனை செய்யப்படும். விதிமீறல் கண்டுபிடிக்கப்பட்டால் வெளியேற்றப்படுவார்கள் என அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக செர்ஜியோ கோர் நியமனம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு.